ஹலோ வெல்கம் டு Drivespark தமிழ். நான் உங்கள் பிரவீன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் கோயம்பேடுல இருக்கக்கூடிய யூஎஸ் டயர் ஷாப்பில் தான் இருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் கண்டென்ட் என்னன்னு உங்களுக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும். டயர் தான். டயர் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, டயர்ஸில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு பார்த்தீங்கன்னா முஸ்தபா தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ டயரை நம்ம எந்தெந்த ஸ்டேஜ்லலாம் மாற்றணும்னு சொல்லிட்டு இதில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? ஆமாம் சார், கண்டிப்பாக. டயரோட பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பாயிண்ட் இருக்குது சார். நம்ம டயர் ரெண்டு விஷயத்தில் நோட் பண்ணோம். டயரில் ஒன்று பார்த்தீங்கன்னா த்ரெட் வேர் இண்டிகேஷன் சொல்லுவாங்க சார். இந்த க்ளோஸில் வாங்கலாம், கொஞ்சம் பாருங்க. இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இல்லையா TWIன்னு போட்டிருப்பாங்க சார். த்ரெட் வேர் இண்டிகேஷன் சொல்லுவாங்க. அப்படி ஸ்ட்ரைட்டாக அந்த இன்சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் தெரியுது பாருங்க சார். இதை க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, தெரியுதுங்களா? இந்த பட்டன் ரோட்ல டச் ஆகும் போது டயர் ரீப்ளேஸ் பண்ற கண்டிஷன் சார். இது வரைக்கும் நம்ம ஓட்டலாம் சார். இதை கம்பெனி ரெக்கமெண்ட் பண்றது உங்களுக்கு. ஓகே, தேஞ்சு அந்த இடம் வர போயிடுச்சுன்னா நம்ம மாத்திரணும். கண்டிப்பா மாத்திரணும் சார். அந்த இடம் ரோட்ல டச் ஆகும் போது மாத்திரணும் சார். இதான் கம்பெனி ரெக்கமெண்ட் பண்றது சார் டயருக்கு. இது குறைஞ்சது பாத்தீங்கன்னா 40,000 to 80,000 கிலோமீட்டர் வரைக்கும் வரும் சார் உங்களுக்கு ஒரு டயர் இது டச் ஆகிறதுக்கு. அது நீங்க சூஸ் பண்ற பிராண்டை பொறுத்து இருக்கு லைஃப் சார். ரெண்டாவது பேலன்சிங் எலமெண்ட். நான் சொன்னேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீல் பேலன்சிங் எலமெண்ட் பொறுத்து இருக்கு. உங்களுக்கு பேலன்சிங் எலமெண்ட் பொறுத்து இருக்கு இந்த இண்டிகேட்டர் டச் ஆகிறதுக்கு சார். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏஜ் சார். டயரோட ஏஜ் ரொம்ப மஸ்ட் சார். இன்னைக்கு எந்த பிராண்ட் சூஸ் பண்றீங்க முக்கியம் இல்லை சார், எந்த ஏஜ்ல வாங்குறீங்கன்றதான் ரொம்ப முக்கியம். இப்போ இது க்ளோஸ்ல வாங்கலையா, இதுல போட்டிருக்கு பாத்துங்க சார். 18th வீக் 2025 சார். 1 இயர்ல 52 வீக்ஸ்னா இப்போ 18th வீக் இருக்கு சார். 18th வீக்னா மே மாசம் டயர் 2025 வருஷம் சார். இது இப்படிதான் நம்ம டயரை ஏஜ் பார்க்கணும் சார். ஸோ இது இந்த மாசம் மேனுஃபேக்சர் ஆன டயர். இந்த மே மாசம் மேனுஃபேக்சரிங் ஆன டயர். இந்த மாசத்துல 3 இயர்ஸ்க்கு டைம் இருக்கு சார் உங்களுக்கு. 3 இயர்ஸ்க்கு நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா. அதுக்கு மேல நீங்க கிராஸ் பண்ணீங்கன்னா 3 to 4 இயர்ஸ் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ள இந்த டயருக்குள்ள இருக்க கெமிக்கல் காம்பவுண்ட் டோட்டலா ட்ரை ஆயிடும் உங்களுக்கு. ஓகே, ட்ரை ஆயிடுச்சுன்னா டயர் ஹார்டா ஃபீல் பண்ணுவீங்க. டயர் ஓட்டதுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். வாப்லிங் கம்ப்ளைண்ட் இருக்கும். அடிக்கடி பஞ்சர் ஆகும். இந்த மாதிரிலாம் இருக்கும். பாருங்க, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சார். இது ஆல்ரெடி ஏஜ் ஆன டயர் தான். இது 2022 டயர் சார். பாத்தீங்கன்னா 2022 டயர். டயர்ல சைட்ல பாத்தீங்கன்னா அந்த கிராக்ஸ்லாம் கிளீனா இருக்கும் பாருங்க. தெரியுதுங்களா சார்? கிராக்ஸ்லாம் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கிராக்ஸ் வந்துடும் சார். இந்த மாதிரி கிராக்ஸ் இருந்துச்சுன்னா டிரைவிங் கம்ஃபர்டபுளா இருக்காது உங்களுக்கு. அடிக்கடி பஞ்சர் ஆகும். டயர் பஸ் ரன்னிங்ல பஸ்ட் ஆகுது இல்லையா டயர்லாம். இந்த மாதிரி இஷ்யூனால தான் டயர் பஸ்ட் ஆகும். உள்ள இருக்க அந்த ஸ்டீல் பெல்ட் எல்லாம் ரஸ்ட் ஆயிடுச்சுன்னா உங்க டயர் ஈஸியா பஸ்ட் ஆகும் சார். ஓகே, இது நம்ம இப்போ இந்த டயர் தேஞ்சிருக்கு ஓரளவுக்கு. புது டயர் இருக்கு இல்லையா, இதை நான் வாங்கிட்டு 3 இயர்ஸ் சொல்றோம், 3-4 இயர்ஸ் வரும் இல்லையா. ஆனா நான் 3-4 இயர்ஸ் அதிக கிலோமீட்டர் ஓட்டல, வண்டியை சுத்தமா ஓட்டாம வச்சிருக்கேன் அப்படின்னா யூஸ் ஆகும் அதுக்கப்புறம்? இல்ல சார், கண்டிப்பா சார் கிடையாது சார். ஏன்னு கேட்டீங்கன்னா டயரோட ஏஜே அதுதான் சார். உங்களுக்கு 3 to 4 இயர்ஸ் தான். அதுக்குள்ளாரே நீங்க யூஸ் பண்ணிக்கணும். இல்லனாலும் மாத்திரணும். கண்டிப்பா மாத்திரணும் சார். ஏன்னா இந்த ஏஜ் கிராஸ் ஆயிடுச்சுன்னா டயர் யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் சார். ஓகே, அது அப்பதான் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். கண்டிப்பா வரும் சார். இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் கண்டிப்பா வரும். நான் சொன்னேன் இல்லையா சார், இந்த மாதிரி ஏஜ் கிராஸ் ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்டீல் பெல்ட் ஃபுல்லா உள்ள தண்ணி ஃபுல்லா இன்ஜெக்ட் ஆயிடும். அந்த கிராக்ஸ் வழியா தண்ணி இறங்கிச்சுன்னா இந்த ஸ்டீல் பெல்ட் ஃபுல்லா ரெஸ்ட் ஆயிடும். இந்த ஸ்டீல் பெல்ட் ரெஸ்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு டயர் பார்த்தீங்கன்னா லப்பர்ல மட்டும் தான் ஸ்ட்ரென்த் இருக்கும். பள்ளத்துல தான் பம்ப் ஆகும்போது ஈஸியா பர்ஸ்ட் ஆயிடும் சார் உங்களுக்கு. ஓகே, அது இந்த 3 லேயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரப்பர் லேயர், லைலான் லேயர், ஸ்டீல் பெல்ட் லேயர். லைலான் லேயர் ஒண்ணுமே ஆகாது. லப்பர் லேயர் ட்ரை ஆகும், ஸ்டீல் பெல்ட் ரஸ்ட் ஆகும். அதனால அந்த ஸ்டீல் பெல்ட் தான் பேஸ்மெண்ட். இப்படி பில்டிங் கான்கிரீட் பேஸ்மெண்ட்டோ அது மாதிரி இந்த டயருக்கு பாத்தீங்கன்னா ஸ்டீல் பெல்ட் தான் பேஸ்மெண்ட். அது ரஸ்ட் ஆயிட்டு உங்களுக்கு கட் ஆயிடுச்சுன்னா ஈஸியா பஸ்ட் ஆயிடும் சார் டயர் உங்களுக்கு. ஓகே. ஸோ ப்ரோ, இப்போ டயர் வாங்கும் போது என்னென்னலாம் கவனிக்கணும் மெயினா? டயர் வாங்கும் போது மெயினான பாத்தீங்கன்னா நீங்க சூஸ் பண்ற பிராண்ட் சார். உங்க யூசேஜ் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிராண்டை சூஸ் பண்ணிக்கலாம் சார். ரெண்டாவது பேட்டர்ன் சார். நம்ம என்ன பேட்டர்ன்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் சார். எப்படி நம்ம ஆஃப் ரோட்ல ஓட்ட போறோமா இல்ல ஆன் ரோட்ல ஓட்ட போறோமான்றதை நம்ம சூஸ் பண்ணி என்ன பர்பஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிராண்டும் பேட்டர்னும் சூஸ் பண்ணிக்கலாம் சார். ரெண்டாவது டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங். ஆல்ரெடி சொன்னீங்க 3 to 4 இயர்ஸ் சொன்னீங்க டயரோட மேனுஃபேக்சரிங் டேட் எவ்வளவு, டயரோட ஏஜ் சொன்னீங்க. அந்த ஏஜ்ல இருக்கிற மேனுஃபேக்சரிங் டேட் நம்ம மஸ்ட் பாத்துக்கணும் சார். ஏன்னா கொஞ்சம் ஓல்டா இருந்தாலும் அதோட டயரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அது நமக்கு டயர் ரொம்ப ஹார்டா ஃபீல் பண்ணுவீங்க, டிரைவிங் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்க சார். ஓகே, ஸோ அப்போ வாங்கும்போது அது ஒன்று மட்டும் நம்ம பார்த்துட்டு எடுத்துக்கிட்டா கண்டிப்பா. அதுக்கப்புறம் பேட்டர்ன் சொல்றீங்க. ஆமா, ஆஃப் ரோட்னா பேட்டர்ன் சொன்னனால எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்போ இந்த ஆல் சீசன் டயர்ஸுக்கும் ஆஃப் ரோட் டயர்ஸ் இந்த மாதிரி வேரியன்ஸ் இருக்குல்ல, நிறைய டயர்லேயே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது மாதிரி பிராண்டடும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி அதான் சொன்னேன் சார். இப்போ ஆன் ரோடு ஆஃப் ரோடு ரெண்டுமே. இப்போ ஆன் ரோடு உண்டான அதுக்கேற்ற மாதிரி பேட்டர்ன் டிசைன் பண்ணிருப்பாங்க. அந்த வெட்ல அந்த ரெயின்ஸ் டைம்ல எப்படி பிரேக்கிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. இதே ஆஃப் ரோட்னா அந்த கல்லு மட்டும் ரக்கர் ரோட்ல எப்படி டிரைவ் பண்றோம் அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. நம்ம யூசேஜ் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் சார். அதை ஆனா ஆல் சீசன் ஆஃப் ரோடுக்கும் லைட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, லைட்டா யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே, இப்போ ப்ரோ டயர் மெயின்டெனன்ஸ் பத்தி கேட்டேன். டயரோட மெயின்டெனன்ஸ் ஆல்ரெடி பேலன்சிங், அலைன்மெண்ட், டயர் ரொட்டேஷன், ஏர்
ஏர் பார்த்தீங்கன்னா டயருக்கு ரொம்ப மஸ்ட். லோ ப்ரெஷர் வச்சு மெயின்டைன் பண்ணக்கூடாது, ஹை ப்ரெஷர் வச்சு மெயின்டைன் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதே ப்ரெஷர் வச்சு மெயின்டைன் பண்ணிங்கன்னா டயரோட லைஃபும் நல்லா இருக்கும், டயர் டிரைவிங் ஸ்மூத்தாகவும் இருக்கும், ஸ்டேரிங் கண்ட்ரோலும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த 3 விஷயத்த வந்து டயரோட மெயின்டெனன்ஸ்ல வந்துடும் சார் கண்டிப்பா. ஓகே, அப்ப வந்து பரிந்துரைக்கப்பட்ட PSI லெவல நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதிகமா பண்ணாலும் பிரச்சனை தான், கம்மி பண்ணாலும் பிரச்சனை. ஃபார் எக்ஸாம்பிள் வேணா அந்த வண்டியில இதுல இருக்கு இல்லைங்களா, இது என்ன டயரோட சைஸ் இந்த வண்டிக்குன்றத கிளீனா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி எத்தனை மெம்பர்ஸ் ஆஃப் டிரைவ் பண்ண போறீங்க, எவ்வளவு பிரஷர் மெயின்டைன் பண்ணுன்றத கிளீனா போட்டிருக்காங்க சார். ஓகே, 3 மெம்பர்ஸ்னா ஒரு பிரஷர், 5 மெம்பர்ஸ்னா ஒரு. ஆமா சார் கண்டிப்பா டீடைலா போட்டிருக்காங்க. சோ அத வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். ஆமா சார், இது டிரைவர் சைடுல ஃப்ரண்ட் ரைட் டிரைவர் சைடுல இருக்கும் சார். கண்டிப்பா எல்லா வண்டியிலும் அது ஸ்டிக்கர் டோர் ஓபன் பண்ணா ரைட் ஹேண்ட் சைடுல வருது. சோ இப்போ வந்து அந்த டயர் பிரஷர் அவங்க மெயின்டைன் பண்ணல ப்ராப்பரானா என்னென்ன இஷ்யூஸ்லாம் வர வாய்ப்பு? டயர் பிரஷர் மெயின்டெனன்ஸ் ப்ராப்பரா பண்ணலாம் டயர் அன்இவன் வியர் வரும் சார் ஒன்னு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சைடு வால் டேமேஜ் ஆகும் சார். ஓகே, ஹை பிரஷர் வச்சு ஓட்டணும்னா பிரேக்கிங் கிடைக்காது உங்களுக்கு, வண்டி வந்து ஸ்கிட் ஆகிற மாதிரி போகும் சார். அதாவது கரெக்டான பிரஷர் வச்சு ஓட்டினா தான் டயரோட கிரிப்பும் நல்லா இருக்கும், வண்டி பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும் ஓட்டுறது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு, டயரை சர்வீஸ் பண்ண முடியுமா? டயரை சர்வீஸ் பண்றதுக்கு வந்து இப்போ அவசியம் கிடையாது சார். ஃபர்ஸ்ட்லாம் டயர் பேட்ச் ஒர்க்கு, டியூப் போட்டு ஓட்டுறது அந்த மாதிரிலாம் இப்போ வரது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் எல்லாமே டியூப்லெஸ் தான் வருது. அதனால எந்த இஷ்யூவும் கிடையாது உங்களுக்கு. பிளஸ் எந்த பிராண்ட் சூஸ் பண்ணீங்கன்னாலும் 3 years அன்கண்டிஷனல் வாரண்டி இருக்கு, 5 years கம்பெனி டிஃபெக்ட் எதுவாக இருந்தாலும் கவர் ஆகும். கம்பெனி டிஃபெக்ட் இருந்தாலும் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த 3 years அன்கண்டிஷனல் வாரண்டி இருக்கிறதுனால அதுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் சார். அது சில டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் இருக்கு சார். அதை மட்டும் நம்ம எல்லா டயருக்கும் எல்லா பிராண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல ரீஷேர் பண்ணி கொடுத்துருவோம். நீங்க ஃபர்தரா நீங்க ஷாப்பை விசிட் பண்ணீங்கன்னா என்னன்றதை நம்ம டைரக்டா பண்ணிக்கலாம். ஆமா, இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த சர்வீஸ்ன்ற பிரச்சனை கிடையாது. கண்டிப்பா கிடையாது, நேரா ரீப்ளேஸ்மெண்ட் தான். ரீப்ளேஸ்மெண்ட் தான் சார். ஆமா சார். ப்ரோ, இப்போ அந்த டயர் லோடு இண்டெக்ஸ் சொல்லுவாங்கல்ல, ஸ்பீட் இண்டெக்ஸ்லாம், இதெல்லாம் எப்படி டிஃபைன் பண்றது? ஆமா சார், கண்டிப்பா ஒரு டயர் நம்ம வாங்கும்போது இந்த விஷயத்தை கண்டிப்பா நோட் பண்ணணும் சார். டயர் ஸ்பீட் ரேட்டிங், லோட் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க சார். லோட் இண்டெக்ஸ்னா அது பாருங்க 94W இருக்கு. இப்போ 94னா கிட்டத்தட்ட 670 வெயிட் தாங்க, 670 kg வரைக்கும் வெயிட் தாங்கக்கூடிய டயர் சார் இது. ஓகே, 4 டிவைட் பண்ணி இன்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வேல்யூ வந்துரும் சார். 2000 மேல வந்துரும். ஆமா சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா W ரேட்டிங் தான் சார். W ரேட்டிங்னா 170 ல இருந்து 240 ஸ்பீட் இருக்கும் போகக்கூடிய டயர் சார். இது கம்பெனி ரெக்கமெண்ட் பண்றது. ஓகே, இது வந்து நம்ம எப்படி செக் பண்ணிக்கிறது? அத கஸ்டமர்ஸ்லாம் வந்து அந்த கூகுள்ல சார்ட் மூலமா பாத்தீங்கன்னா? ஆமா சார், இதோட கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா ஸ்பீட் ரேட்டிங் சார்ட்னு போட்டீங்கன்னா சர்ச் பண்ணீங்கன்னா அதோட சார்ட்டே தனியா வந்துரும். இந்த சீரிஸ் போட்டு அதோட ஈவனை நீங்க மேட்ச் பண்ணி நீங்க பாத்துக்கலாம் சார். ஓகே, இந்த 94Wன்றத போட்டு. ஆமா சார் கண்டிப்பா சார். ஸோ கைஸ், இன்னைக்கு வீடியோல இந்த டயர்ஸை பத்தி ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை பாய் பாய்.